உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுகளுமாயிருக்கிறது. தோட்டம் எப்படி இருக்குது? பூவும் பிஞ்சுமா இருக்கு. ஆரம்ப கால விசுவாசி இருக்கு, அப்பதான் வந்த விசுவாசி இருக்கு, வந்து கொஞ்ச நாளான விசுவாசி இருக்கு, அப்பதான் ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசி இருக்கு, அப்பதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற விசுவாசி இருக்குது. எல்லாம் பூவும் பிஞ்சுமா அப்படியே இருக்கு. எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அந்த நேரத்துல தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குதாமா? நரிகளும் சிறு நரிகளும் குழி நரிகளும் உள்ளே இருக்கிறது. இது வெளியிருந்து உள்ளே வரல. திராட்சை தோட்டத்துல எப்பவுமே என்ன இருக்கும்? நரி இருக்கதான் செய்யும். அது சர்ப்பம் வெளியிருந்து உள்ள வந்துச்சு. சிங்கம் எப்ப உள்ள போச்சுன்னே தெரியல, அது உள்ள இருந்து நேரம் வெளியே வருது. ஆனா இங்க பார்த்தா உள்ளுக்குள்ளேயே சில நரி இருக்கு. தோட்டத்துக்குள்ள என்ன உட்காந்துருக்கோம்? நரி உட்காந்துருக்கோம். இந்த நரியை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அதனாலதான் வசனம் சொல்லுது, அதை புடிங்க, அதை விரட்டுங்கள், அதை என்ன செய்யுங்க, அதை புடிங்க. அப்ப அந்த நரி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வகையான உபதேசம். என்ன உபதேசம்? வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று. ஏரோதின் புளித்தமாவனா என்ன? பரிசேயருடைய புளித்தமாவனா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பரிசேயர் அப்படிங்கிறது இஸ்ரவேல்ல இருக்கக்கூடியதான ஒரு உபதேசம். நியாயப்பிரமாணத்தை போதிப்பாங்க. ஆனா அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள சில காரியங்களை அவங்க கலந்து போதிப்பாங்க. அதுக்கு பேர் பரிசேயர் உபதேசம். ஆனால் இங்கே ஒரு உபதேசம் இருக்கு. அந்த உபதேசத்துக்கு பேர் என்ன உபதேசம்? ஏரோதின் உபதேசம். இந்த ஏரோதை தான் கர்த்தர் நரீம்பர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசி. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். ஏரோதுக்கு பேர் என்னது? நரி. ஏரோதுடைய உபதேசத்துக்கு பேர் என்னது? நரியின் உபதேசம். ஏரோது உபதேசிக்கிறான். ஏரோதின் உபதேசங்கள்னு பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஏரோது ராஜவஸ்திரம் தரித்தவனா என்ன பண்ணானா? உபதேசம் பண்ணினான்னு இருக்கு. அப்ப இந்த ஏரோதுடைய உபதேசம்னா என்ன அப்படின்னு சொல்லி இப்ப இந்த செய்திக்காக போயிட்டு பார்க்கும்போது, ஏரோதுடைய உபதேசம் பரிசேய உபதேசம் வேறு. சரிசேயரை பத்தி விட்டுருங்க, அது நமக்கு பைபிளுக்கு அகைன்ஸ்ட். பரிசேயர்கள் பைபிள் உபதேசம் மாதிரியே தான் இருக்கும். பட் நியாயப்பிரமாணத்துல இருந்து சில மாற்றங்களை செய்து போதிப்பார்கள். ஆனால் ஏரோதின் உபதேசம் என்பது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சுக்குள்ள, அதாவது யூதர்களுக்குள்ள கொண்டு வந்து ரோமானிய உபதேசத்தை பிரசங்கிப்பது. ரோமன் லா, அதாவது ரோமன் கவர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யறது, அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி லாவை போதிச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி சபையை நடத்தணும்னு சொல்றது தான் என்னது? ஏரோதுடைய உபதேசமாக கமெண்ட்ரியில இருக்கு. இன்னைக்கு இந்த உபதேசமும் சபைக்குள்ள என்ன செய்யுது? இருக்கு. ஆனா நாம ரோம உபதேசத்துக்கு இது பண்ணல, ரோம உபதேசத்தை ஃபாலோ பண்ணுங்க நம்ம சொல்லல. ஆனா சபைக்குள்ள பைபிள் சொல்ற உபதேசத்தை தவிர வேற எந்த உபதேசம், உலக பிரகாரமான அரசியல், உலக பிரகாரமான காரியம் எதுவும் சபைக்குள்ள வரக்கூடாது. உலகமே என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவில் லா தனியா வச்சிருப்பாங்க, ரிலீஜியஸ் லா தனியா வச்சிருப்பாங்க, மத உபதேசம் தனியா இருக்கும், உலகத்தினுடைய பாலிடிக்ஸ் தனியாக இருக்கும். இந்த மத உபதேசமும் இதுவும் ஒன்னும் செய்யக்கூடாது, ஒன்னா சேரக்கூடாது. சேர்ந்தா சர்வாதிகாரம் ஆயிடும். இப்போ பல நாடுகள் அப்படி இருக்குது, பார்த்திருக்கீங்க தானே? மதவாதி பிரதமர் ஆயிட்டாருன்னா என்ன ஆகும்? அவர் ஒரு மதத்தை பிடிச்சுக்கிட்டு மத்த மதக்காரங்களை என்ன பண்ணிடுவாரு? கொடுமைப்படுத்தி சிறுமைப்படுத்த தொடங்கிடுவார். சோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, மதவாதி என்னவா இருக்கக்கூடாது, அவர் எல்லாத்துக்கும் காமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோதின் உபதேசம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு உபதேசத்தை வச்சுக்கிட்டு அதை அரசியல் லாவா மாத்தி அந்த அரசியலை பண்றது. இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் சபைக்குள்ளே வர தொடங்கின காலமா இருக்கு. இப்ப லேட்டஸ்ட் பல சபைகள் ஏதாவது ஒரு அரசியல் சார்பு, ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ்குள்ள போய் அந்த காரியத்துக்குள்ள போயிட்டே இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, இந்த உபதேசத்துல அப்பதான் வளர்ந்து வருதுல ஒரு குரூப், இந்த குரூப்பை அது நாசமாக்கிடும். இப்போ சபைக்குள்ள இருக்கிறோம், சபைக்குள்ள இருக்கும் பொழுது மொழி வாரியாக அல்லது அரசியல் வாரியாக நமக்குள்ள பிரிவினைகள் வருது இல்ல. அவர் அந்த ஊருக்காரு, இவர் இந்த ஊருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க அப்படி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அவர் ஸ்ரீலங்கன், இவர் இந்தியன், இவர் அந்த பிலிப்பைன்ஸ்காரு அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பாகுபாடு ஒரு பிரிவினை வருது இல்ல. எப்போ அந்த பாகுபாடு வருதோ உள்ள, ஒரு சாராரை பிடிச்சுக்கொண்டு ஒரு சாராரை சிறுமைப்படுத்துதல், அவங்களுக்கு மட்டப்படுத்துது, மற்றவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு
இவங்களை விரட்டுறது அல்லது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு வருது இல்ல, இது ஒரு வகையான ஏரோதின் உபதேசம். இது இப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கு போனீங்கன்னா, இந்தியா மாதிரி நாட்டுக்கு போனீங்கன்னா அரசியல் காரியங்கள் உள்ள வந்துருச்சு. இப்போ சில இடத்துக்கு போட்டீங்கன்னா நான் எந்த ஸ்டேட்டு எந்த மாவட்டம் அது உள்ள வந்துருச்சு. சில இடத்துக்கு போயிட்டீங்கன்னா எந்த மொழி அது வந்துருச்சு. ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும், சபையை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள எந்த பாகுபாடுமே கிடையாது. இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாராரை கர்த்தரை விட்டு ரொம்ப தூரப்படுத்தி கொண்டு போயிடுது. அவர்களுக்கு ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க. சர்ச்சுக்குள்ள ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2-3 மொழிக்காரங்க ஒன்னா இருக்கிறாங்க ஒரு சர்ச்சில். அதுல ஒரு மொழிக்காரங்க ஒரு 70% இருக்காங்க, இன்னொரு மொழிக்காரங்க 20%, இன்னொரு மொழிக்காரங்க 10%. ஆனா அந்த பாஸ்டர் ரொம்ப அழகா நடத்துறாரு. ஒரு பாட்டுன்னா 3 மொழிக்காரங்களுக்கு 3 பாட்டு பாடுறாரு, ஒரு பாட்டு பாடுறாரு. ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணி நடத்துறாரு. ஆனா அந்த 10% காரர் இருக்கிறான்ல, உள்ள உட்காந்துட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த சபையில நமக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை. நமக்குன்னு ஒரு சபை இருந்தாதான். ஏற்கனவே 20 சபை இருக்கு. வேணா இவங்க போய் என்ன பண்ணணும், அவங்க சர்ச்சில் சேர்ந்து இவன் பாருங்க சபையை உடைக்கிறான் பாருங்க. நமக்குன்னு ஒரு சபை வேணும், நமக்குன்னு உரிமை வேணும், நம்மளும் நம்ம மொழியில பாடணும், நம்ம மொழியில. இது என்ன ஆவி தெரியுமா? இதான் ஏரோதின் ஆவி, அந்த உபதேசத்தினுடைய ஆவி. நமக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க யூதன் கிரேக்கன் இந்த பாகுபாடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு பரலோகத்துக்கு போனீங்கன்னா அந்த ஊருக்காரங்க அதிகமா இருக்காங்க, இந்த ஊருக்காரங்க கம்மியா இருக்காங்கன்னு சொல்ல போறீங்களா? அங்க எதுவுமே கிடையாது, ஒரு பாகுபாடுமே கிடையாது. நாம எல்லாம் ஒரே தேவனுடைய பிள்ளைகளா இருக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால், ஒருவேளை ஒரு மொழிக்காரங்க கம்மியா இருக்கிறாங்கன்னா நாம் அவர்களை இன்னும் அதிகம் ஆதரிக்க வேண்டும். இன்செக்யூர் ஃபீல் அவங்களுக்கு வரவே கூடாது. நாம அவங்கள கார்னர் பண்றது, அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது, அவங்கள தனிமைப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு வகையான ஏரோதின் ஆவி. இந்த இடத்துல உள்ளுக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சபைக்குள்ள காலை வச்சுட்டோம்னா நமக்குள்ள வேற எந்த பாகுபாடுமே கிடையாது. அத்தனை பேரும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு ரத்தத்தாலே கழுவப்பட்டோம், ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம், ஒரே இடத்துக்கு நாம் போக போகிறோம். அல்லேலூயா. இங்க நம்ம இந்த பாகுபாடு மொத்தத்தையும் தூக்கிருங்க. அதுதான் அரசியல்வாதி பண்றது. இதெல்லாம் அந்த மொழிக்காரன், அந்த ஸ்டேட்டு, இந்த ஜாதிக்காரன், அதெல்லாம் அரசியல் பண்றது அரசியல்வாதியுடைய வேலை. சபை அந்த வேலையில, சபை அதை உடைக்கிற வேலை. இங்க வர்றவங்களுக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பாகுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது. உலகத்தினுடைய லா, சிவில் லா நமக்குள்ள பொருந்தவே பொருந்தாது. நம்ம உலகத்தின் சிவில் லாக்கு கீழ்படுகிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சபைக்குள்ள ஒரே ஒரு லா தான் இருக்கு, கிருபை. அது கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. யாரையுமே சிறுமைப்படுத்தக்கூடாது. இப்பவும் சொல்றேன், நீங்க அப்படி யாரையாவது சிறுமைப்படுத்தினீங்கன்னா கர்த்தர் அவன் பட்சத்தில் தான் நிற்பார். ஏன்னா பைபிள் சொல்லுது, சிறுமை உள்ளவர்களுக்கு தான் அவர் என்ன செய்கிறாரு. ஆமா, அந்த பயப்படாதே சிறுமந்தையே ஆண்டவர் சொல்றாரு. சிறு கூட்டத்துக்கிட்ட தான் ஆண்டவர் இருக்கிறார். பல நேரங்களில் இந்த மாதிரி காரியங்கள் சபைகளுக்குள்ளே வர்றது தவிர்க்கப்பட வேண்டும். 100% இங்க இருக்கவே கூடாது. அது நிறைய சபைகள்ல இது இருக்கு. ஒரு சில சபைகளுக்கெல்லாம் போனோம்னா அப்பட்டமா தெரியுது இப்படி இருக்குன்னு. ஆண்டவர் சொல்றாரு, எதையுமே என்ன செய்யாத, பார்க்காத. அத்தனை பேரும் தேவசாயலாய் தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்கள். அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போக போறோம். அவ்வளவுதான். நம்ம அதெல்லாம் அங்கேயே விட்டுறணும். நான் வந்து அந்த ஊரு, நான் அதுக்காக போராடுவேன், அதெல்லாம் சபைக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. இங்கே வந்துட்டு அந்த மொழிக்காக போராடுறது, அதுக்காக இங்கே வந்துக்கிட்டு நாங்களுடைய பாரம்பரியம் தெரியுமா, எந்த காலம், நீங்க யாருமே கிடையாது. நமக்கு பழமே கிடையாது. பழசு எல்லாம் ஒழிஞ்சு போயிருச்சு, எல்லாம் புதுசா மாறிடுச்சு. ஆண்டவர் நமக்கு பரலோகத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போறார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களும் 3 விதமான தோட்டத்தை நாசமாக்கக்கூடிய காரியங்கள் உண்டு. ஒன்று வெளியிருந்து வரக்கூடிய சர்ப்பம், இன்னொன்று உள்ளிருந்து வெளிவரக்கூடிய சிங்கம், இன்னொன்று உள்ளுக்குள்ள இருந்தே குளிபறிக்கக்கூடியதான நரிகள். இந்த 3 தான் கர்த்தர் தோட்டத்தை வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், தோட்டத்தை ஒரு நாளும் கர்த்தர் மிருகத்தின் கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார். அதை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா.